யூஜிசி நெட் எக்ஸாமுக்கு ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது வர ப்ராப்ளம்ஸை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு தெளிவாக சொல்கிறேன், கேட்டுக்குங்க. முதல்ல நீங்கள் புதுசாக தான் ரெஜிஸ்டர் பண்ணணும். போன தடவை எக்ஸாம் எழுதின அப்ளிகேஷன் நம்பரை வச்சு இப்போ லாகின் பண்ண முடியாது. நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்து தான் ஆரம்பிக்கணும். ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது டிஜிலாக்கர் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ண சொல்லும். அப்போ பண்ணும்போது நிறைய பேருக்கு ரீடைரக்டிங் பேக் டு ரிக்வெஸ்டர் அப்படின்னு ஸ்க்ரீன் அப்படியே லாக் ஆகி நிற்குது. இதுக்கு 2 காரணம் இருக்கலாம். ஒன்று, உங்கள் டிஜிலாக்கர் அக்கௌண்ட்ஸில் KYC இன்னும் முழுசாக முடியாமல் இருக்கலாம். அதே முதல்ல செக் பண்ணிக்கோங்க. இன்னொன்று, நீங்கள் ஏற்கனவே ஒரு வாட்டி ஃபார்ம் சப்மிட் பண்ணியிருப்பீங்க, ஆனால் உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர் மெயிலில் வந்திருக்காது. அதனால் ரெஜிஸ்டர் ஆகலைன்னு நினச்சி மறுபடியும் ட்ரை பண்ணும்போது தான் இந்த மாதிரி ஸ்க்ரீன் லாக் ஆகுது. உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர் மெயிலில் வரலன்னா பயப்பட வேண்டாம், உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகிடுச்சுன்னு தான் அர்த்தம். ஏன்னா நீங்கள் முழுசாக ஃபீஸ் பேமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் மெயில் வரும். இப்போதைக்கு உங்கள் அப்ளிகேஷன் நம்பரை தெரிஞ்சுக்க நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் போகாமல் டைரெக்டாக லாகின் பேஜுக்கு போங்க. அங்கே கீழே ஃபர்காட் அப்ளிகேஷன் நம்பர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் உங்கள் பேர், அப்பா பேர், அம்மா பேர், பிறந்த தேதி எல்லாத்தையும் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் நம்பர் ஸ்க்ரீன்லேயே காட்டும். அதை உடனே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் லைவ் ஃபோட்டோ எடுக்கும்போது ஃபோனையோ லேப்டாப்பையோ மூஞ்சிக்கு ரொம்ப பக்கத்தில் வைக்காமல் கொஞ்சம் தூரத்தில் வச்சு எடுத்திங்கன்னா ஃபோட்டோ சீக்கிரம் கேப்சர் ஆகிடும். இப்போ வெப்சைட்டில் சர்வர் ரொம்ப பிஸியாக இருக்கிறதால தான் இந்த மாதிரி லோடாகாமல் இருக்குது. அதனால் எல்லோரும் ட்ரை பண்ணுற பகல் நேரத்தில் பண்ணாமல் ஆன்லைனில் டிராஃபிக் கம்மியாக இருக்கிற அதிகாலை 4 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே ட்ரை பண்ணிங்கன்னா ஃபார்ம் எந்த தடங்களும் இல்லாமல் ஈஸியாக சப்மிட் ஆகிடும். ரொம்ப முடியலைன்னா ugcnet.nta.ac.in என்ற மெயில் ஐடிக்கு உங்கள் ப்ராப்ளத்தை மெயில் பண்ணுங்கள். 2-3 நாளில் பதில் வரும். தேங்க்யூ.